ஞாபகம் இல்லையா? ம். ரீகலெக்ட் பண்ணுங்க. ஆல் ம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அது த்ரெஷோல்ட் லிமிட் அது. நான் கேட்கறது அக்ரிகேட் டர்ன் ஓவர். ஃபர்ஸ்ட் எல்லா காம்போசிஷன் டிவிலையும் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுவோமே. இந்த 4 பாயிண்ட் அக்கார்டிங் டு செக்ஷன் 2 சப்ளைஸ் அந்த பாயிண்ட் தான் கேட்குறேன். அக்ரிகேட் டர்ன் ஓவர் மீன்ஸ் அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் புக் பார்த்துட்டே படிங்க. ஆ ஆல் டாக்ஸபிள் சப்ளைஸ்ல எதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்? அது அப்படியே டெஃபினிஷனோட ஃபுல்லா சென்டென்ஸ் படிங்க பார்க்கலாம். ம். அடுத்தது. ம். ம். டு பி கம்ப்யூட்டட் ஆன் ஆல் இந்தியா எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க? சென்ட்ரல் டாக்ஸ். சூப்பர். ரிப்பீட்டட் பாயிண்ட். இப்போ பார்க்காம சொல்லுங்க. ஆமா ஆமா இதுதான் அதுதான்டா ரொம்ப முக்கியமே. ம். ம். சூப்பர். எக்ஸ்க்ளூடிங் வாட்? சூப்பர். திருப்பி சொல்லுங்க. ம். ம். வெரி குட்ரா, சூப்பர். For which of the following goods the manufacturer is not allowed to opt for composition scheme? Pan masala, ice cream, topical and manufactured tobacco substitute, all of the above. Correct. சொல்லுங்க. Which of the following goods the manufacturer is not allowed to opt for composition scheme? Pan masala, ice cream, topical. இல்ல question full-ஆ முடிக்கலடா. இருடா. Pan masala, ice cream, topical and manufactured tobacco substitutes, all of the above. All of the above. Very good. Oh, சரிடா சொல்லுங்க. In case of import of goods, which type of GST is applicable? CGST, SGST, IGST, both CGST and SGST. யோசிச்சு சொல்லு செல்லம். In case of import of goods, which type of GST is applicable? CGST, SGST, both CGST and SGST, IGST. IGST. எதுடா CGST, SGST-யா? CGST, SGST உனக்கு எப்பவுமே இதுதான்டா. இன்ட்ராஸ்டேட் சேலுக்கு மட்டும் தான் CGST, SGST. ம். IGST.
The term supply includes sale, transfer, barter, all of the above. Good. அப்புறம் ITC stands for very good. Reverse charge means a liability to pay the tax by the dash of supply of goods or services or both. Options. Correct. புக் பேக் எம்சிக்யூஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே சரிடா. Hotel provides a 4D 3N package with a facility of breakfast. This is a mixed supply, composite supply, both mixed and composite supply, none of the above. யோசிச்சலாம். Hotel provides, or hotel provides with the facility of breakfast. This is a composite supply. இல்ல இல்ல வெறும்னா composite supply தான் சொல்லலாம். பேக்கேஜ் ஹோட்டல் அகாமடேஷன்ல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பேக்கேஜா கொடுக்குறோம். ம். Gifts not exceeding dash in value in a financial year by an employer to employee shall not be treated as supply of goods or services or both. கரெக்டா நீங்க சொன்னது? வெரி கரெக்ட், வெரி குட். Under which article of Constitution of India GST Council has been constituted? 246, 246A, 279A, 265. 246A. 279A செல்லம். ஓகேவா? ரெக்கார்டிங் போதா? மித்ரா இன்னைக்கு நான் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், ஓகே, அப்புறம் பிளஸ் அதோட என்ன இது டியூ டேட் அப்ளிகபிள் யாருக்கெல்லாம் சொல்லி போறேன். ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட் டாக்ஸஸ் இன்னும் ரெண்டு எடுக்கணும். நான் ஒன்னு வந்து இவே பில், இன்னொன்னு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். கரெக்டா? அவன் சொல்லலாம் இதுக்கு எடுக்கணும்ல உங்களுக்கு இவே பில் எடுக்கணும். இது பார்த்துட்டோம்லடா. மேனர் ஆஃப் இஷ்யூங் இன்வாய்ஸ்லாம் பார்த்துட்டோம்ல. ஒரிஜினல், டூப்ளிகேட், ட்ரிப்ளிகேட். ஓகே ரைட். கணமா இதோடதெல்லாம் எம்சிக்யூஸ்லாம் முடிச்சுடா தரவா மித்ரா. இதுலேருந்து வரும் மித்ரா, இதுலேருந்து தான் வரும். இவே பில் பார்க்கணும்ல கண்ணா. இப்போ இவே பில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆமா ரெஜிஸ்ட்ரேஷன் இது எடுக்கணும். எயிட்ட பார்க்கணும். ஓகே நான் 5.8 இன்னைக்கு எடுக்கிறேன். அப்புறம் இவே பில் எடுக்கிறேன். சி இப்போ ஜிஎஸ்டியோட பேசிக் ஃபீச்சர்ஸ்ல எலக்ட்ரானிக் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், இன்வாய்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்றது, டைரக்டா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டாக்கான ஆட்டோ பாப்புலேஷன், அப்புறம் சப்ளையர் மேட்சிங், இன்வாய்ஸ் லெவல் மேட்சிங், அப்புறம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்றது.
இந்த விஷயம் தான் வந்து ஜிஎஸ்டியோட பேசிக் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? The return mechanism வந்து is designed to assist a taxpayer to file the returns and avail ITC. Return is required to be filed for the following purposes. கண்ணா ஒன்று வந்து mode for transfer of information to tax administration, கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் டாக்ஸ் பேயருக்கு டாக்ஸ் லைபிலிட்டி என்ன அப்படின்றத கரெக்டாக சொல்றது, அப்புறம் பாலிசி டிசிஷன்ஸ்க்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் தேவை, அப்புறம் ஆடிட் அண்ட் ஆன்டி எவேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ரிட்டர்ன் இஸ் ரெக்வயர்ட் டு பி ஃபைல்டு ஃபார் தீஸ் பர்பசஸ். ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் டாக்ஸ் லைபிலிட்டி அசஸ் பண்றது, பாலிசி டிசிஷன்ஸ்க்கு வந்து நெசசரி இன்புட்ஸ் கொடுக்கறது, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆடிட் அண்ட் ஆன்டி எவேஷன் ப்ரோக்ராம்ஸ். சி ஜிஎஸ்டியில் வந்து ரெகுலர் டாக்ஸ் பேயர் வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணும் அண்ட் ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்குடா ஒரு டாக்ஸ் பேயர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு காம்போசிஷன் ஸ்கீம்ல. நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயர் ஐஎஸ்டியா ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு, a person liable to deduct or collect the tax, அப்புறம் a person granted unique identification number இருக்கலாம். ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அந்த ஃபார்மேட் இருக்கு. டாக்ஸ் பேயர் வந்து இஸ் நாட் எல்லா ஒரு டாக்ஸ் பேயர் எல்லா ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Depending on the activities they undertaken, they are supposed to file the returns. The GST Council has, however, recommended to ease the compliance requirements for small taxpayers by allowing taxpayers to file the details of outward supplies in form number GSTR1 on a quarterly basis. All the returns are to be filed online. Returns can be filed using any of the following modes. ஒன்று போர்ட்டலில் பண்ணலாம் கண்ணா, இல்லை ஆஃப்லைன் யூட்டிலிட்டிஸ் அவைல் பண்ணிக்கலாம், இல்லை சுவிதா ப்ரொவைடர்ஸ் மூலமாக பண்ணலாம். யார் இந்த சுவிதா ப்ரொவைடர்ஸ்? எனி ஐடியா? சுவிதா ப்ரொவைடர்ஸ்னா யாரும் தெரியுமாடா? நம்ம படிச்சிருக்கோம், நான் நெட்ல கூட காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. யாரெல்லாம் சுவிதா ப்ரொவைடர்ஸ்? சி அவங்க வந்து ஜிஎஸ்டின் மூலமா ஆத்தரைஸ் பண்ண, ஓகேவா, ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றாங்க. அதன் மூலமா கம்ப்ளையர் கேன் வெரி வெல் ஒர்க் வித் ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ். சரியா? எந்தெல்லாம் கம்பெனி வந்து தே ஆர் பீன் ஆத்தரைஸ்ட் அப்படின்னா, இதுக்கான லைசன்ஸ் வந்து சில பேருக்குலாம் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, GSP stands for GST Suvidha Provider. A GSP enables a GST taxpayer to comply with all the procedural provisions of GST law through its web platform. ClearTax, or online tax filing platform, has generated the status of a GSP. ClearTax னு ஒருத்தங்க இருக்காங்கடா, ஓகேவா? அவங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், டாக்ஸ் பே ரெஜிஸ்டர் ஆக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனோ சலானோ ஜென்ரேட் பண்றதோ, இன்வாய்ஸோ அப்லோடிங்கோ ரிட்டர்ன் ஃபைலிங்கோ லெஜர் எல்லாமே அந்த அவங்களோட சிஸ்டம் மூலமா பண்ணி end of the day it will get merged with the GST server. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். See, ABC Limited is a MNC, okay va? They are running on operations on SAP. All records with respect to purchases and sales are made. End of the month reports are generated from ERP and utilized to generate tax returns. சரியா? இமேஜின் பண்ணிக்கிறியாடா இந்த மாதிரி நீங்க ஒரு கம்பெனி, கரெக்டா மித்ரா? நீங்க வந்து சேல்ஸ் பர்ச்சேசஸ்லாம் பண்றீங்க, ஒரு இஆர்பி மூலமா அந்த ஆபரேஷன்ஸ் ரன் ஆகுறது. எண்ட் ஆஃப் த மந்த் என்ன ஆகுறது, இதை இஆர்பியில் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகி டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி பண்றாங்க. இப்போ டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் அப்லோடட் ஆன் த கவர்மெண்ட் போர்ட்டல் பண்ணிடலாங்க. அவர் கவர்மெண்ட் இஸ் நவ் aiming to for a single and automated workflow wherein ERP companies can build an interface with the government portal and all GST related complaints can be done directly through their software. ஓகேவா? அப்போனா ஜிஎஸ்பி நீ நாட் ஒன்லி இஆர்பி கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, ஸ்டார்ட் அப்ஸா இருக்கலாம், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸா இருக்கலாம், ஹேவிங் எக்ஸ்பர்டைஸ் இன் பில்டிங் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஃபைலிங் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் சச் அஸ் ClearTax. ஓகேவாடா? ஸோ இவங்க வந்து 3 modes of interaction with GST portal எல்லாமே பண்ணுவாங்க கடா. ரிட்டர்ன் ஃபைலிங், ரெஜிஸ்ட்ரேஷன்,
ரீஃபண்ட் அப்ளிகேஷனு, ஐடி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இது பண்றது எல்லாமே இவங்க மூலமா நடக்கும். இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்களா. அப்லோட் இன்வாய்ஸ் டேட்டா, ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 2A, ஜிஎஸ்டிஆர் 3B இதெல்லாம் பண்றாங்க. ஓகே. மித்ரா ஒரே நிமிஷம் வந்துடுறேன் மித்ரா. ஒரே நிமிஷம் கண்ணா. காப்பி. ஒரே நிமிஷம்டா. ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்னா மந்த்லி குவார்டர்லி சம்மரி ரிட்டர்ன்ஸ். டியூ டேட் வந்து டு பி ஃபைல்ட் as அண்டர் ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் ஹூ ஆர் நாட் அண்டர் QRMP ஸ்கீம் 20th of next month. ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் ஹூ ஹவ் ஆப்டட் ஃபார் QRMP ஸ்கீம். நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. இத QRMP ஸ்கீம் அப்படின்னா என்ன ஞாபகம் வருதா? QRMP ஸ்கீம். QRMP ஸ்கீம். இது என்ன ரெண்ட் கட்டுற மாதிரின்னா எப்படிடா சொல்றீங்க செல்லம்? புரியல. QRMP ஸ்கீம்ன்றது இந்த ரொம்ப கம்மியா இருக்காங்க தெரியுமாடா. அதாவது அவங்களுக்கு வந்து பெருசா டர்ன் ஓவரே இல்ல. சரியா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த QRMP ஸ்கீம்ல வருவாங்க. அதாவது குவார்டர்லி பவர்ட்டி லெவல் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இது பண்றாங்க, இன்கம் ஜெனரேட் பண்றாங்க. Q ஃபார் குவார்டர்லி, R ஃபார் ரிட்டர்ன், M ஃபார் குவார்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட். ஓகேவா? டாக்ஸஸ் ஸ்கீம் அப்படின்வாங்க.
இது எதுக்குன்னா அந்த குட்டி ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக இந்த எடுத்துன்னு வந்தது. ரெண்டு பேருமே ஆஃப் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டிஆர்டி 3B வந்து ரெண்டு பேருமே ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைல் பண்றது. இந்த QRMP ஸ்கீமோட டாக்ஸ் பேயர்ஸோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து அப் டு 5 crores வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் குள்ள ஃபைல் பண்ணணும்டா. இவங்க வந்து QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் கிடையாது. ஆல் ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் அதர் than இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ட். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா யாருடா மித்ரா? இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஞாபகம் வருகிறதா? இம்ப்- கேக்குதுடா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. இப்ப சொல்லுங்க. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றவங்க வந்து has its corporate office in Mumbai and 3 manufacturing facilities in Jharkhand manufacture. Its corporate office is called as input service distributor. ஞாபகம் வருதுடா? சொல்லி கொடுத்தேனே. மறந்து போயிட்டீங்களா? செல்லம் இது கஸ்டம்ஸ்ல வர்றடா கண்ணா. நம்ம ஜிஎஸ்டில தான் பார்த்தோம் கண்ணா. கஸ்டம்ஸ்ல வரல, ஜிஎஸ்டில தான் பார்த்தோம். ஐஎஸ்டி. ஓகேவா? இன்புட் சர்வீஸ்னா ஏதாவது கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்காங்கன்னா அவங்களோட இதுல வந்து 3 பேர் 4 பிரான்ச் இருக்கு. ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்னா அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் தான் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆமா, கார்ப்பரேட் ஆஃபீஸ் தான் வந்து ஐஎஸ்டி. ஓகே. ஸோ அவங்க வந்து input service distributor வந்து they will take the in charge of all the invoices of all the branches and they will then uh, do the calculation of tax அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டிஆர் 3B வந்து மந்த்லி அண்ட் குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் யார் ஃபைல் பண்ணணும்னா QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்களும் ஃபைல் பண்ணணும், QRMP ஸ்கீம்ல இல்லாதவங்க ஃபைல் பண்ணணும். QRMP ஸ்கீம்னா என்ன? QRMP ஸ்கீம்னா என்ன? இல்ல குவார்டர்லி ரிட்டர்ன், ரெண்ட் இல்ல, ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம். ஓகேவா? நார்மலி இது வந்து ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அவைல் பண்ணிப்பாங்க அண்ட் எஸ்பெஷலி வித் annual turnover of less than 5 crores. இந்த மித்ரா 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 வந்துட்டேன்டா. ஸோ அதுதான் கண்ணா, QRMP quarterly return monthly payments with annual turnover of less than small tax payers வந்து நார்மலா இந்த QRMP ஸ்கீம்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்ல வரும் மித்ரா. இது 2 மார்க்ஸ் இல்லைன்னா கொஸ்டின் கேட்பாங்க 7 மார்க்ஸ்ல. மித்ரா கேக்குறதா மித்ரா? ஹலோ மித்ரா. 7 மார்க்ஸ்ல கொஸ்டின் வரும். ஒன்று 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க, 7 மார்க்ஸ்ல வரும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B வந்து மந்த்லி குவார்டர்லி சம்மரி ரிட்டர்ன்ஸ். டியூ டேட் என்ன? QRMP ஸ்கீம் 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் இல்ல நாட் who have opted for QRMP scheme applicable to all the registered persons other than ISD னா யாரு மித்ரா? இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாரு?
Corporate office. Branches இருக்கும். Corporate office is the input service who takes the control of invoices of all the branches. Non-resident taxable person. இது புரிஞ்சுதா? இப்போ இதுல பார்த்தேன்னாக்கா குவார்ட்டர்னா என்னன்னா 3 கான்சிக்யூட்டிவ்ஸ். ஜான்வரி, தெர் இஸ் மார்ச், ஜூன், டிசம்பர், செப்டம்பர். இதை தான் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 92ல குவார்ட்டர்னா என்ன? மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். சரியா? இதுல பாருங்க கண்ணா, இப்போ வந்து 5 crores ப்ரீவியஸ் இயர்ல இருக்காங்க அப்படின்னா 22nd ஆஃப் தி நெக்ஸ்ட் மந்த் ஃபாலோயிங் த குவார்ட்டர், அதாவது 20 கேட்டகரி 1ன்றது வந்து இந்த இந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் 27 போட்டிருக்காங்களா செட் ஆஃப். சி இதுல ப்ரெடாமினண்டா வந்து எதெல்லாம் தெரியுமா இதுல இன்க்ளூடா இருக்காது? ஜார்க்கண்ட் இருக்காது, அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இருக்காது, ஒரிசா இருக்காது. மெஜாரிட்டி இந்த சவுத் சதர்ன் சைடு நிறைய இருக்குங்கண்ணா. சவுத்துலேருந்து சவுத்து வெஸ்ட் மெஜாரிட்டி கவர் ஆகும். இங்க பாருங்களேன், மத்திய பிரதேஷ் வெஸ்ட், குஜராத் வெஸ்ட், மகாராஷ்டிரா வெஸ்ட், வெஸ்ட் இல்ல ஆல்மோஸ்ட் அந்த சைடு, கர்நாடகா சவுத், கோவா வெஸ்ட், கேரளா சவுத், தமிழ்நாடு சவுத், தெலுங்கானா சவுத், ஆந்திர பிரதேஷ் சவுத், டயமண்ட் வந்து வெஸ்ட், புதுச்சேரி சவுத், அந்தமான் நிக்கோபார் கீழே, இதெல்லாம் கவர் ஆகும். இதுல எதுன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுவும் நார்த்தும். புரியுதா? மித்ராக்கு புரியுதா? இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி எல்லாம் சவுத் அண்ட் வெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோக்கணும். அவங்களுக்கு 22ஆம் தேதி அப் டு அதே 5 crores நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் 24ஆம் தேதி. அவங்க பர்சன் பேயிங் டாக்ஸ் வந்து அண்டர் செக்ஷன் ஆமா 10 வந்து காம்போசிஷன் லீவி, 51 வந்து டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், 52 வந்து கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ். இவங்கெல்லாம் they can pay the tax due who have opted for QN ஸ்கீம்ல 2 கேட்டகரி. இன்னொன்னு the due date எப்பனா to be filed to pay the tax due in each of first 2 months of the quarter by depositing the. இவங்க என்ன பண்ணணும்னா டியூ அமௌண்ட் வந்து ஃபார்ம் ஜிஎஸ்டி பிஎம்டி 06ல டெபாசிட் பண்ணி அதை எப்போ பண்ணணும்? by 25th day of the month succeeding such payment under the head monthly payment for quarterly taxpayer. அதாவது இந்த 2 கண்டிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் ஒரு பக்கம், ரிஜிஸ்டர்ட் பர்சன் அண்டர் QRMP ஸ்கீமுக்கு 2, இன்னொன்னு பர்சன் வந்து ஜென்ரலா டு பி ஃபைல்ட் as under to pay the tax in each of the first 2 months of the quarter. அப்பனா என்ன? by depositing the due amount in the form GST PMT 06, எந்த மந்த்ல எனக்கு பேமெண்ட் டியூவோ அதுலேருந்து 25வது நாள் அவங்க பேமெண்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு பிஎம்டி 06ல அந்த வாட் எவர் அமௌண்ட் அதை வந்து அந்த பிஎம்டி 06ல they have to deposit the due amount. புரியுதா? கொஞ்சம் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, ஒரு அது டவுட் இருந்தா திருப்பி கேளுங்க. ஓகே, இது ஒண்ணு. ஜிஎஸ்டிஆர் 1 ஐஎஃப்எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு furnishing details of outward supplies. See to be filed by either of the அதே தான் who are not under QRMP scheme அவனுக்கு 11ஆம் தேதி, QRM ஸ்கீமோட ஆப் பண்ணுவாங்க 13ஆம் தேதி. இவர் டாக்ஸ் பேயர். இவங்க என்ன பண்ணணும்? outward supplier using IFF for the first 2 months of the quarter as first month of the quarter on or before 13th of subsequent. அதாவது 50 லட்சம் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த குவார்டர் ஆன் ஆர் பிஃபோர் 13 பே பண்ணலாம். இல்லை செகண்ட் மந்த்ல பே பண்ணோமா ஆன் ஆஃப் பிஃபோர் 13th ஆஃப் தி சப்சிக்வெண்ட் மந்த் மேக்ஸிமம் வேல்யூ 50 lakhs. Invoice furnishing using the said facility in the first 2 months are not required to be furnished again in form GSTR. அதாவது GSTR 1 IFFல அதே கண்டிஷன், but it is exclusively for outward supplies. Simply understand you need to make the payment for the first 2 months of the quarter as under. அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ? 50 lakhs. 27 எல்லாமே என்னெல்லாம் கவர் ஆகும்? வெஸ்டர்னும் சவுத்தும். 28 எல்லாம் நார்த்தும் ஈஸ்டும். ஓகேவா? 4 என்ன தெரியுமா? காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸ் மித்ரா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா காம்போசிஷன் லிவியோடது, அதெல்லாம் அந்த அவங்க வந்து 18th ஆஃப் தி மந்த் சக்சீடிங் தி குவார்ட்டர். ஜிஎஸ்டிஆர் 4 வந்து ஜிஎஸ்டிஆர் 4 கண்டிப்பா 30th ஜூன். அப்பா தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க. ஜிஎஸ்டிஆர் 4
annually by 30th June following the end of the financial year. இது கண்டிப்பா பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு இது இது மறந்துருச்சுன்னா கூட நாட் அன் இஷ்யூ, இதை மட்டுமாவது எழுதிருங்க. சரியா? நான் ரெசிடென்ட்டுக்கு எப்படின்னா 13th of next month or within 7 days after the expiry of registration expiry ஆனதுலேருந்து 13th of next month or 7 day sorry registration expiry ஆனது வந்து 7 நாளுக்குள்ள பண்ணிடணும். இல்ல 13th of next month whichever is earlier, நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயர். அப்புறம் இப்போ இந்த ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் மூலமா நடக்கிறது இல்லையா, இது அங்க வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் 20th of next month பண்ணணும். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இப்ப பார்த்தோமே, கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஆகும் 13ஆம் தேதி. டிடிஎஸ் ஷால் ஃபைல் ரிட்டர்ன் ஃபார் எவ்ரி கேலண்டர் மந்த் வெதர் ஆர் நாட் எனி, எனக்கு டிடக்ஷன்ஸ் வருதோ இல்லையோ அவன் கண்டிப்பா மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். 10th கணமா நார்மலா இருக்கிறவங்க 10th கணமா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th சரியா? கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஆனாலும் சரி, மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஆனாலும், டிடிஎஸ் ஆனாலும் சரி, டிசிஎஸ் ஆனாலும் சரி 10th. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் 13ஆம் தேதி. சரியா? ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் அவங்களுக்கு வந்து 20ஆம் தேதி. நான் ரெசிடென்ட்டுக்கு 13ஆம் தேதி. காம்போசிஷன் டாக்ஸ் பேருக்கு வந்து 30ஆம் தேதி ஜூன் ஃபாலோயிங் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 31st டிசம்பர் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? ஃபைனல் ரிட்டர்ன் 3 months. இப்போ வந்து எனக்கு அது வந்து கேன்சலேஷன் ஆயிடுதுன்னா 3 மாசம் அதுக்குள்ள பண்ணியாகணும். இது எதுக்கு அப்ளிகபிள்னா, இந்த ஃபைனல் ரிட்டர்ன்றது வேர் த ரெஜிஸ்ட்ரேஷன் registered person whose registration has been cancelled. யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மித்ரா? யுஐஎன். யுஏஎன் கரெக்ட். எங்கடா கேள்விப்பட்டிருக்கா? எங்க பார்த்தோம்? பார்த்தோம். எங்க பார்த்தோம்? ஒரு நிமிஷம்டா. இது கீழே போகாதா? இதான் கண்ணா யுஐஎன் நீங்க சொன்னீங்கல்ல, அதான் யுஐஎன். சரியா? யுஐஎன் ஓடது வந்து யுஏஎன் ஓடது வந்து with respect to inward supplies received by him to file refund of the taxes paid by him அப்படின்னா இன்னும் ஒண்ணுமே போடல. உங்க புக்ல போட்டிருக்காங்களா? must be filed by 20th of the month. எழுதிக்கோங்க கண்ணா, இதை எழுதிக்கோங்க. இது எழுதிக்கோங்க. ஜிஎஸ்டிஆர் 28th. Okay vada? 11th there is 28th of the month following the month in which the inward supplies received by UAN holders. Okay va? So GSTRN இதுதான் total list of GSTRN.
இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் மேஜர் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு, அப்புறம் வந்து சம்மரி காம்போசிஷன் ஸ்கீம்க்கு, நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயருக்கு, அப்புறம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு, டிடிஎஸ் டிடக்டருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த 3B ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல சார், ஒரு நிமிஷம். மித்ரா, ஹலோ மித்ரா, மித்ரா, ஹலோ மித்ரா, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கலடா, நான் கேட்டுட்டே இருந்தேன். உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது எனக்கு. நான் ஆமா, உங்களை தான், வேற யார் கொஸ்டின் பண்றது? இல்ல, நானே என்ன கொஸ்டின் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இங்க பாருங்க, நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 மந்த்லி பண்ணணும் ஆல் டாக்ஸ் பேயர்ஸ். சரியா? ஜிஎஸ்டிஆர் 3B ஆல் டாக்ஸ் பேயர் எக்ஸப்ட் காம்போசிஷன் மந்த்லி பண்ணோம். இங்க பாருங்க, 11th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் ஆர் 13th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். எஸ், எவ்ரி மந்த் சக்சீடிங். GSTR 3B 20th of next month or 22nd or 24th of the month following the quarter. 4 வந்து annually பண்ணணும். 5 வந்து monthly but non-resident payers பண்ணணும். சரியா? 5A வந்து ISD return monthly 20th of next month. அது கஷ்டமா இருந்ததுன்னா இத படிங்க. என்ன? அது if you feel tough, go through this. நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் என்னெல்லாம் கண்ட்ரீஸ் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் கவர் ஆகுறது? நார்த் டு ஈஸ்ட் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் கவர் ஆகுறது? கரெக்ட். ஈஸ்ட் நார்த், நார்த் கண்ணா, நார்த் அஸ்ஸாமா? அழுவேன். நார்த்ல எங்க அஸ்ஸாம் இருக்கு? டேய், நார்த்டா, நார்த், நார்த் இந்தியா. டேய், இருங்க 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 இருங்க, வர வர ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், இந்தியா மேப் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்த் இதுன்னு சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, நார்த்னா இதுடா, வெஸ்ட்னா இது, ஈஸ்ட்னா இது, சவுத்னா இது. ஓகே, இப்ப நார்த் இந்தியால என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கு? இப்ப நம்ம ஜியோகிராஃபி படிக்கிறோம். சொல்லுங்க, நார்த்ல என்னெல்லாம் ஸ்டேட்ஸ்? நீங்க இருக்கிறது சவுத்தா, நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்டா? டெல்லி நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்ட், சவுத்தா? அதெல்லாம் சொல்லுடா. நார்த் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து பஞ்சாப், அப்புறம் சண்டிகர், லடாக், அந்த இப்ப புதுசா வச்சிருக்காங்களே லடாக், அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தானா பார்ட் ஆஃப் உத்தர் பிரதேஷ். ஓகே, இதெல்லாம் சரியாடா? ஈஸ்ட்னா நீங்க ஒரு அதெல்லாம் ஈஸ்ட். வெஸ்ட்னா இது குஜராத், ராஜஸ்தான், டைவ் அண்ட் டாமன், கோவா, அவங்களாம் வெஸ்ட். சென்டர் இது நார்த். நார்த்ல என்னெல்லாம் இருக்கு? லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், உத்தராகண்ட், டெல்லி, இவங்கெல்லாம். நீங்க சொன்னா ரைட், இது ஃபுல்லா சொல்லிட்டீங்கடா. ஈஸ்ட், நார்த் மட்டும் தான் இது சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுச்சாடா?
இப்போ நீங்க அந்த ரிட்டர்ன்ஸ் படிக்கிறதுக்கான இந்த bookல இருந்து படிக்கிறத இது ரொம்ப ஈஸியா இது என்ன லிங்க்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழகா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் கண்ணா, சரியா? இது உங்களுக்கு தெரியும்ல, 1.4 கீழே தான் காம்போசிஷன் ஸ்கீம்ல வருவாங்க, கரெக்டா? அவுட்வர்ட் சப்ளைஸ்னா என்னடா? Your sales and goods during the month along with the tax charge, there is a difference between CGST, SGST, IGST. You should know the tax charge according to think it a detailed invoice log for your transactions. Outward supplies details. Summary return na inward and outward supplies oda summarize. ISD na input service distributor. Okay. இந்த லிங்க் போடுறேன். Further details வேணா இந்த லிங்க்ல go through பண்ணிக்கோங்க. It will add value to your preparation. புக் எனக்கு ஐ சஜஸ்ட் புக்கை தவிர இதுலேருந்து படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் புக்கை கோத்ரூ பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. பட் அது ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கு. ஐஎஸ்டினா 13th, டிடிஎஸ்னா வந்து 10th, ஆனுவல் ரிட்டர்னா 31st March, இதெல்லாம் ஈஸியாக இருக்கு. பட் மற்றதுலக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹூஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இஸ் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் சண்டிகர், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், குஜராத் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா 22nd டேட். மித்ரா இது ஒரு வாட்டி 2 மார்க்ல கேட்குறாங்க மித்ரா. இங்க பாருங்களேன், ஃபார்ம் அண்ட் மேனர் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குல்ல, ஜிஎஸ்டிஆர் 3Bல தானே பண்றீங்க. அது நம்ம அங்க ஒரு பாக்ஸ் பார்த்தோம்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த பிளேசஸா இருந்ததுன்னா 22nd மே, எது சவுத்து வெஸ்ட் 22nd மே, நார்த் ஈஸ்ட் 24th மே, சரியா? நீங்க வந்து அது கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. QRMP ஸ்கீம். இன்ட்ராஸ்டேட் சப்ளைனா என்னடா மித்ரா? ஹலோ, செல்லம், இன்ட்ரஸ்டேட் சப்ளைனா வித்தின் த கண்ட்ரில, வித்தின் த ஸ்டேட். ஆ சோ அப்ப என்ன பண்ணுவாங்க? ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோமா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியா? ஹலோ, கேக்குறதாடா? ஸோ பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளை, இன்டர்ஸ்டேட் சப்ளை. இன்ட்ராஸ்டேட் சப்ளைல சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பி பெய்டு. இன்ட்ராஸ்டேட் சப்ளைல எஸ்ஜிஎஸ்டி or யூஜிஎஸ்டி ஃபார் த ஸ்டேட் or government or there is union territory is required to be paid. Interstate supply la IGST is required to be paid.
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Intrastate-na taxes to be paid are central GST and state GST. Interstate supply-na taxes to be paid to integrated GST, which will have two components of both CGST and SGST. சரி, நாளைக்கு வந்து we will talk about electronic cash ledger, electronic cash credit ledger அதெல்லாம் பார்ப்போம். அதை தவிர we will continue this portion நாளைக்கு. ஓகேவா? இந்த பாட்டு அப்படியே எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொன்றும். ஐஎஃப்எஃப்னா என்ன, ஹை லெவலா பார்த்தோம் இல்லையா, ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அது டீடைல்டா பார்க்க போறோம். அவுட்வர்ட் சப்ளைக்கு என்ன பண்ண போறோம், அதெல்லாம் ஒண்ணுன்னா டீடைல்டா பார்க்க போறோம். சரியா? சரிடா மித்ரா, எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு நெட்டு உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கோ தோன்றது. சரி பார்க்கலாம். ஓகே மித்ரா, பை கண்ணா. மித்ரா பைடா, கேக்குறதா? ஓகே, பை பை. பார்க்கலாம், கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, எஃப்எம் கிளாஸ்ல பார்க்கலாம். பை கண்ணா. ம்.